மனிதனுடைய வாழ்வு, அவனுடைய ஆயுசு காலம், அவனுடைய ஜீவனை வேதத்துல அநேக ஊமைகளை கொண்டு தேவனுடைய ஒண்ணு இப்ப நம்ம மோசே பார்த்தோம். கதையை போல இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு, புள்ளை போல இருக்கிறது என்று சொன்னார். இதுல வாழ்நாள் குறுகியது என்று விவரித்து சொல்ல முடியாது. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் சொல்லிட்டு போறேன். யோபு தான் அநேக காரியங்களை வந்து சொல்லிட்டார். நாட்களை வந்து எப்படிலாம் சொல்லி பார்க்கும்போது, இங்க யோபு புஸ்தகத்தை படிக்கும்போது வச்சு மட்டும் நான் சொல்றேன். என்னன்னா, இவங்க சொன்ன ஊமைகள் வந்து எதற்காகனா, மனுஷனுடைய வாழ்நாட்கள் வேகமாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது. இதை ஓமைப்படுத்தி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. யோபு சொல்றாரு, கூலிக்கார நாட்களை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல நெய்கிறவன் எரிகிற நாடாவை போல் வேகமாக இருக்கிறது, நிழலை போல் இருக்கிறது, அஞ்சக்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாக இருக்கிறது, அந்த புகையை போல இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாசித்த வேத பகுதியில் புல்லை போல காலையிலே முளைத்து மாலையிலே அறுப்புண்டு போகிறது போல, இலையை போல உதிர்ந்து போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ நான் 7 காரியங்கள் சொன்னேன். இது வந்து யோபுலையும் இருக்குது, ஏசாயா புஸ்தகம், சங்கீத புஸ்தகங்கள்லாம் இந்த புகையை போல நிழலை போல இருக்கிறது எல்லாம் இருக்குது. இது எல்லாம் எதற்கு உண்மையாக சொல்லப்பட்டது என்றால், மனுஷனுடைய வாழ்நாட்கள் குறுகியது, அது வேகமாக ஓடுகிறது அப்படின்னு சொல்லி. இந்த வேகமாக ஓடுதுங்கும் போது நமக்கே தெரியும், அப்படிதானே? நம்ம இப்போதான் 2025 ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது, 5 மாதம் ஓடிடுச்சு, வேகமாக ஓடிடுச்சு. நம்மளே நிறைய நேரங்களில் சொல்லுவோம், இந்த வருஷம் இப்போ தான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்ததே அப்படின்னு. அதே போல் நம்மளோட ஆயுசு நாட்களும் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறத நம்ம உணர முடியும். அடுத்து வந்து இன்னொன்று ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக, அதில் உள்ள சில காரியங்களை மட்டும் பார்த்துட்டு நான் முடிக்கிறேன். 8வதாக என்னன்னா, 4 விரல் கடை அளவு அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. சங்கீதம் 39, 4, 5, 6 இந்த வசனத்தாவே, நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். இதோ என் நாட்களை 4 விரற் கடை அளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். அது வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரி கொள்ளுவான் என்று அறியான். இந்த இடத்துல நம்ம அநேக காரியங்களை பார்த்தோம். கூலிக்காரன், நெய்கிறவன், நிழல், அஞ்சல்காரரோட ஓட்டம், புகை, புல், இலை இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீது ரொம்ப வித்தியாசமாக சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் நாட்கள் 4 விரற் கடை அளவை சொல்றாரு. அப்போ நான் யோசித்தேன், 4 விரற் கடை அளவுனா இந்த நம்ம 4 விரல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 5 விரல் இருக்குது, ஆனால் அவர் 4 விரல் தான் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த விரல் கிடையாது, அதை இப்போ மடக்கிட்டோன்னா இவ்வளோ தான் இருக்கும். அப்போ இது ஒரு அளவு. இந்த அளவு பார்த்தோம்னா எப்படி இருக்குது? ரொம்ப சின்னது, அப்படி தானே? வயசானவங்க அந்த காலத்தில் உள்ளவங்கலாம் சில சமையல் பண்ணும்போது எவ்வளோ போடணும்னா இந்த எவ்வளோ போடு அப்படிம்பாங்க. ஸோ அது ஒரு அளவாக பழங்காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு. தாவீது சொல்கிறார், என்னுடைய நாட்கள் 4 விரற் கடை அளவு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குறுகிய காலம், என்னுடைய காலங்கள் வேகமாக ஓடுது. அப்போ மனுஷன் எப்படி திரிகிறான்னா, வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். என்னவோ பிரயாசப்படலாம், என்ன பிரயோஜனம், என்ன இது நமக்கு தெரியல. நம்ம பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். காலையில் எந்திக்கிறோம், ஓடுறோம், திரும்ப நைட்டு படுக்கிறோம், திரும்ப காலையில் எந்திக்கிறோம், ஓடுறோம். நம்மளுடைய நாட்கள் இப்படியாக நம்ம போய்கொண்டிருக்கிறத நம்மளே சில நேரங்களில் உணர்வோம்.